ஸோ கைஸ் போன வாரம் ஃபுல்லாக ஏஓடி வில்லன் சகாவோட அப்டேட் தான். நம்ம கூட பேசியிருப்போம் ஏஓடி நியூ படம் வரப்போதாடா, வில்லன் சகாவோட நியூ சீசன் வரப்போதாடா அப்படின்னு. அதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற மாதிரி அது ஒரு ஆத்தர்ஸுமே சில விஷயங்களை பேசியிருந்தானுங்க. அந்த விஷயம்லாம் கேட்கும்போது மனசு வலிக்குதா குண்டி வலிக்குதான்னு எனக்கே தெரியல. ஆனா என் உடம்புல எங்கேயோ வலிக்குதுன்னு சொல்லுவேன். இன்னாயா சொல்ற எது சொல்ற அப்படின்னு கேட்டா ஆமா இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு எங்கேயாச்சும் வலிக்குன்றது நானுமே நம்புறேன். தப்பாக்குதுண்ணா டேய் அப்படி இல்லடா. ஸோ ஸ்டில் என்னத்தான் பிரச்சனை, ஏஓடி நியூ சீசன் நியூ படம் வருமா வராதா, வில்லன் சகாவோட நியூ சீசன் நியூ படம் வருமா வராதா அப்படின்ற விஷயத்தை பார்க்க போறோம். ஸோ இது ஒரு பெரிய குடும்பம் அப்படின்னு பார்த்தா நாளைக்கு இதோட பெரிய குடும்பம் பார்க்க போறோம். ஸ்டில் ஓகே போதும் இந்த குடும்பம் முடிப்போம் அந்த குடும்பத்துக்கு போவோம். ஸோ எனிவே வீடியோ புதுசாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. ஸோ சொன்னதெல்லாம் சொல்றேன் நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகேஸ் வீடியோக்கு போலாமா? ஸோ கிட்டத்தட்ட கரெக்டாக 1 or 2 வீக் முன்னாடியே வந்து நம்ம இசாயாமா வந்து ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிறாரு. அது என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தா ஏஓடியோட கடைசி எபிசோட பார்த்துருந்தீங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன குழந்தையும் ஒரு நாயும் வந்து ஒரு பெரிய மரத்துக்குள்ள போற மாதிரி காமிச்சிருப்பானுங்க. லைக் வந்து அட்டகாட்டோட அடுத்த ஜென்ரேஷன் வர மாதிரி. ஸோ இப்படி ஒரு எண்டிங்ஸை பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னு பார்த்தா ஓகே ஏஓடியோட அடுத்த ஜென்ரேஷன் வருது போல, ஏஓடிக்கு அடுத்த சீசன் வருது போல, இதுதான் வந்து அதோட ஆரம்பம் போல அப்படின்ற மாதிரி தோன்றிருக்கும். இந்த விஷயம் எனக்குன்னு இல்லை, இந்த விஷயம் எல்லாருமே தோணுச்சு. ஒருவேளை எல்லாருக்கும் தோணுறதுனால தான் எனக்கும் தோணுச்சான்னு தெரியல, ஆனா தோணுச்சு. சோ அதுல இருந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷமா வந்து இந்த கொஸ்டினை பத்தி இசையாமாட கேட்டுமே இசையாமா ஒன்று தட்டி கழிச்சிருவாரு. எல்லாம் இல்ல தெரியல அது வந்து குடிசிதர் பண்ணுன்ற மாதிரி பேசியிருப்பாரு. சோ இப்படி அவர் தட்டி கழிக்க சமாளிக்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா 2 வாரம் முன்னாடி ஈவெண்ட்ல வச்சு இசையாமா மைக்க பிடிச்சே வந்து கேட்டாங்க. சரி ஓகே என்னதான் ஆச்சு அட்டகாட்டேடுன்னு, நீங்க ஏஓடியை முடிச்சு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கிட்ட ஆக போகுது. ஆனா ஏஓடியை பத்தி எந்த அப்டேட்டுமே கிடையாது. கடைசியில் ஒரு எண்டிங்கை போட்டு முடிச்சு விட்டு இருப்பீங்க. இப்போ உண்மையிலே அதுதான் எண்டிங்கா இல்ல ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிக்கிற மாதிரி ஃபேன்ஸ் வளர்த்தி எல்லாம் பரப்புற மாதிரி அட்டகாட்டேடு நியூஸ் தான் வரப்போதா, அந்த சீசன் வரதான் போதா அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. அதுக்கு அவர் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆதரவா இருந்தானுங்க, எல்லாருமே வந்து ஆர்வமா இருந்தானுங்க. ஆனா இதை அப்போ சூத்தி வச்ச மாதிரி ஒன்று சொல்லிருப்பாருன்றதுதான் உண்மை. என்னடா சொல்றேன் அப்படின்னு கேட்டா எஸ் நான் ஏஓடியை முடிச்சு கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆச்சு. ஆனா அப்ப நான் ஸ்கெட்சை விட்டு வந்தா இன்னும் ஸ்கெட்சை தொடவே கிடையாது. நான் ஏஓடியை உருவாக்குறது ஒரு பிரம்மாண்டம், அது வந்து எனக்கே தெரியாத ஒரு மாஸ்டர் பீஸ். அது அகைன் தொடங்குறதுன்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அது அவ்வளவுதான் எண்டிங், நான் எண்டிங் கொடுத்துட்டேன், அது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சோ இனிமே நியூ சீசன் வரப்போகுது, நியூ படம் வரப்போகுதுன்றதெல்லாம் கதையா மட்டும் தான் இருக்கும், அதெல்லாம் கன்ஃபார்ம் ஒரிஜினல் கிடையாது. சோ அங்க எப்படி வந்து கடைசி படம் எண்ட முடிச்சனோ சோ அதோட எண்டில தான் இதுவரையுமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இசையாமா. சோ இதுக்கு அங்கதான் பிரஸுமே சரி ரசிகர்களுமே சரி ஓகே அதுக்கப்புறம் என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் இன்னதான் வந்து ஏஓடியை முடிச்சிருந்தாலுமே அதுக்கப்புறம் என்னால வந்து புதிய அனிமேஷனும் புதிய மங்காவும் வந்து ரெடி பண்ணணும்னு இருக்க முடியும். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா நான் இன்னதான் புது அனிமே எடுத்துன்னு வந்தாலுமே அதுல அட்டகாட்டேட்டோட காப்பியோ ஒரு அட்டகாட்டேட்டோட இன்ஸ்பிரேஷன் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அட்டகாட்டேட்டோட வாசனை இந்த அனிமேக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கும். சோ அதனால மங்கா அப்படின்றது ஒன்னு எழுதிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆச்சு. கரெக்டா எப்ப நான் அட்டகாட்டேட்டோட முடிக்கும் போது ஸ்கெட்சை மூடணும், அதுக்கப்புறம் மங்கான்னு ஒண்ணு ஆரம்பிக்கவே கிடையாது. சோ லைக் வந்து நான் சும்மா வந்து இலிஸ்ட்ரேஷனு லைக் டிராயிங்ஸ் ஃபேன்சி ஆட்டோகிராஃபி போட்டுட்டு என் வாழ்க்கையில் நான் பிஸியா இருக்கேன். சோ ஏஓடியோட நியூ சீசனா இருந்தாலும் சரி ஏஓடியோட நியூ மூவியா இருந்தாலும் சரி அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் இசையாவா போட்டு முடிச்சிட்டாருன்றதாங்க உண்மை. அப்ப அவ்வளவுதானா ப்ரோ, ஏஓடி சுத்தமா வரவே வராதா ப்ரோ, முடிஞ்சு போச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டா ஆப்சல்யூட்லி முடிஞ்சு போச்சுன்றதா உண்மை. சோ நானுமே நியூ சீசனா வரும் நியூ அனிமேனா பாக்குறான்ற மாதிரி வந்து ஏதோ சந்தோஷமா இருந்த மாதிரியே ஒரு ஃபீலா இருந்துச்சு. மேபி இவர் இந்த விஷயத்த சொல்லாம இருந்தா கூட ஏதோ ஒரு நம்பிக்கையில சரி ஓகே வந்துட்டு வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். இப்போ ஒரே வாரத்துல அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னும் போது அது வந்து ஒத்துக்கவே முடியலன்றதாங்க உண்மை. சோ எனக்கு அது ஒத்துக்க முடியலன்றதா உண்மை. சோ இவ்வளவு வருஷம் காத்திருந்து அட்டாங்கட்டேட்டோட நியூ அப்டேட் வரும் நியூ அப்டேட் கேட்போம் அப்படின்னு பார்த்தா இவ்வளோ வந்து மனதியை உடைக்கிற அளவுக்கு ஒரு அப்டேட் கேட்பான்னு நினச்சி பார்க்கல. ஆனால் அதுதான் உண்மை. ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு போகிற வேலையை பார்க்கணுன்றதான் உண்மை. ஓகேவா? ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் அட்டாக் ஆன் டைட்டனோட நியூ சீசன்ஸும் வராது, நியூ மூவிஸும் வராது. அட்டாக் ஆன் டைட்டன் அப்படியே முடிஞ்சு போச்சு. அதுதாங்க இப்போ ரியாலிட்டி. ஓகேவா? ஸோ இனிமே இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு இது எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. ஸோ என்னை பொறுத்தவரை என் மனசு கஷ்டமாக தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போங்கடா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் எதிர்பார்க்கும் வில்லன் சாகா. ஸோ எப்படி எந்த அளவுக்கு ஏஓடியோட வதந்திகள் இருந்துச்சோ அதே அளவுக்கு வில்லன் சாகாவோட வதந்திகளும் இருந்துச்சு. சீசன் 3 வரப்போகுது அப்படின்னு. ஸோ வில்லன் சாகாவோட ஆத்தர் நம்ம காட்ட தெரியுமா, போன வருஷம் வந்து தலைவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு வில்லன் சாகாவோட சீசன் 3 வந்து ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இப்படிதான் வந்து கடகடன்னு வந்து அந்த வருஷத்தோட நியூஸ் பேப்பர்லயே வந்து ட்ரெண்டிங்ல வந்து வில்லன் சாகா போயின்னு இருந்துச்சு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அவர் பேட்டி கொடுத்தது நாங்க பண்ண போறோன்றது தான், ஆனா நியூஸ் பேப்பர்ல வந்தது நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ தலைவர் போன மாசம் கொடுத்த பேட்டிக்கு அதுக்கு அடுத்த மாசம் ரீப்ளே பண்றாரு. நான் இப்போதான் இது காது கொடுத்து கேட்டேன். வில்லன் சாகாவோட சீசன் 3 வந்து ப்ரொடக்ஷன்
ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா உண்மையா சொல்ல போனா அந்த நியூஸ் எல்லாம் ஃபேக்குங்க அப்படின்னு மாதிரி மக்காட்ட தூக்கி குண்டை தூக்கி போட்டாரு அனிமே ஃபேன்ஸுகளுக்கு. என்னையா சொல்ற, அப்ப இவ்வளவு வருஷமா இவ்வளவு மாசமா அப்டேட் வீடியோல சொல்லியிருந்தே வில்லன் ஸ்டேஜ் புதுசா வரப்போகுது அப்படின்னு. அப்ப அது வராதா அப்படின்னு கேட்டா அது வராதாங்கிறது மேட்டர் கிடையாது, அப்படி ஒரு அப்டேட் இல்லைன்றது தான் மேட்டர். இதுல என்ன சிரிப்புனா, நானே 2-3 தடவை வீக்லி அப்டேட்ஸ்ல வில்லன் ஸ்டேஜ் சீசன் 3 ப்ரொடக்ஷன் ஆயிட்டு வர பேசியிருந்திருப்பேன். சோ இப்பயே தெரியுதுல ஜப்பான்ல ரிலீஸ் ஆன ஒரு பேப்பர் எந்த அளவுக்கு பரவி இருந்திருக்கு அப்படின்னு. சோ மக்களே, வில்லன் ஸ்டேஜோட ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா வில்லன் சாகாக்கு மங்காலா ரெடியா தான் இருக்கு, ஆனா அனிமேஷன் தான் ரெடியாவே இல்ல. ஏன் இன்னும் சொல்ல போனா அனிமேஷனே ஒன்னும் ஆரம்பிக்கலையாமா இந்த அனிமேக்கு. அதுவும் வில்லன் சாகாவோட ஹில்ட்டோட கிராஸ் போ அனிமேட் பண்றது ரொம்ப கஷ்டமாமா. அது அனிமேட் பண்ணா ரொம்ப டைம் எடுக்கும்ன்றானுங்க. சோ அதெல்லாம் வந்து மேபி சொல்ல போனா உண்மையிலே ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு ஆத்தரே சொல்லிட்டாரு. இதுல என்ன சிரிப்பு அப்படின்னு பார்த்தா அதை ஓன் பண்றது மாப்பா ஸ்டுடியோ தான். சோ மாப்பா ஸ்டுடியோ தான் வில்லன் ஸ்டேஜை வந்து அனிமேட் பண்ணுவானுங்க. பெரிய பிரச்சனை அப்படின்னா அப்படின்னு கேட்டா ஏற்கனவே மாப்பாக்கு வந்து செயின்சா மேன் ஜூசிகேஷன் போட்டு பெரிய பெரிய அனிமே எல்லாம் இருக்குது. சோ அதனால வந்து வில்லன் ஸ்டேஜை வந்து 3வது நாளுக்கு வச்சிருக்கோம். சோ இந்த அனிமேஷன் முடிக்கலாம் மாதிரி பிளான்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஆத்தரே சொல்றாருப்பா. சோ இது மாதிரி பெரிய பெரிய அனிமேஸ் இருக்கிறதுனால வந்து அந்த மாப்பா ஸ்டுடியோ வில்லன் சகாவியே வந்து அனிமேட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். லைக் 2027 2028 போயிடும் அந்த அனிமே வந்து அனிமேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ற மாதிரி சொல்லிட்டானுங்க. சோ மேபி இந்த வருஷமே ஸ்டார்ட் பண்ணா கூட 2027 கிட்ட போயிடும் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. சோ அதனால இது வில்லன் சகா ரிலீஸ் ஆக போறது, ஏஓடி எல்லாம் நியூ சீசன் வர போறது எல்லாம் போயின்னு ஒரே வாரத்துல முடிஞ்சு போச்சு. என்ன சிரிப்புனா, இவ்வளவு வருஷம் நம்மளுமா வரும் சொல்லி எதிர்பார்த்து நம்மளுமே நக்கிட்டு போகணுன்றதா உண்மையும் கூட. மேபி நானுமே நினைச்சேன் ஓகே ஏஓடி நியூ சீசன் வரப்போது போல, மேபி ஒரு வருஷம் 2 வருஷம் எடுத்துப்பானுங்க. அதுக்கப்புறம் மங்கா ரிலீஸ் ஆகும் பார்த்தா ஏஓடி ஆத்தர் ஒரே வாரத்தில் போட்டு முடிச்சு விட்டாரு ஏஓடியவே. பட் இருந்தாலுமே தலைவருக்கு வேற எந்த கதையும் இல்லை, வேற எந்த மங்கா வெயிட் பண்ணல. ஸோ மேபி அப்படி நினைச்சா அப்படியே வந்து ஏஓடியை வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 வயசுலயோ 60 வயசுலயோ தொடங்கும் சான்ஸ் தான் இருக்கு. ஆனா அதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப கம்மியா இருக்குன்றதா உண்மை. அந்த மனசை எப்போ ஸ்டார்ட் பண்ண வரும் தெரியல, அது வருமா வராதும் அப்படின்னு தெரியல. ஆனா இப்போ ஒரு பேசுற பேச்சு கொடுக்குற அப்டேட் எல்லாம் பார்க்கும்போது மேபி அட்டாக் டைட்டன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி தாங்க இருக்கு. ஓகேவா? சோ மேபி அட்டாக் டைட்டன் சாயிலே ஒரு அனிமே எடுக்கலாம், அது வேற ஆத்தனால முடியும். பட் அதே இம்பாக்ட கொடுக்க முடியுமா அப்படின்றதான் டவுட். ரைட்டா? லைக் வந்து நருட்டோ இருக்கு, நருட்டோ ஒரு நிஞ்சா மாடல். பட் அதே நிஞ்சா மாடல் ஏகப்பட்ட அனிமேஸ் இருக்குல்ல, அவ்வளவு அனிமே இருந்துமே இதுக்கு நருட்டோ ட்ரெண்டிங்கா இருக்கு. ஏன்னா அந்த அனிமே கொடுக்குற இம்பாக்ட் அப்படி, அந்த அனிமேக்கு இருக்கிற பேக் ஸ்டோரி அப்படி. சோ அதே மாதிரி தான் அட்டாக் டைட்டன் மாதிரி ஒரு இடத்தை உருவாக்கலாம், ஏகப்பட்ட டைட்டன்ஸ் உருவாக்கலாம், கதையோட ஹீரோன்னு சொல்லி கூட உருவாக்கலாம். ஆனா ரியல் அனிமேக்கு இருக்கிற இம்பாக்ட கொடுக்க முடியுமா அப்படின்றதாங்க பெரிய டவுட்டா இருக்கு. ஓகேவா? சோ எனிவே இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அட்டாக் டைட்டன் வரப்போது கிடையாதுன்றதா உண்மை. சோ இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுது? அது ஒரு மாஸ்டர் பீஸ் ப்ரோ. சோ அட்டாக் டைட்டன் போதும், அது வந்து இருந்த இடத்துல இருக்கட்டும், அதை ரீக்ரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கெடுக்காம இருந்தா சரி ப்ரோ அப்படின்னு தோணுதா? இல்லையா ஏஓடி என்னைக்கு சாட்டிஸ்பாக்சனே ஆகலையா, ஒரு புது ஏஓடி எடுத்துட்டு வரணும், அட்லீஸ்ட் பழைய ஏஓடியாச்சும் வித் நியூ ஸ்டோரியோட பார்க்கணும் ஏன் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. சோ எத்தனை பேர் என்னென்ன திங்க் பண்றீங்க அப்படின்ற விஷயத்தை நானுமே பார்க்கறேன். ஓகேவா? சோ பாயிண்ட் ஆஃப் த எண்ட்ல அட்டாக் டைட்டன் அப்படின்ற கதைகள் முடிஞ்சு போயிடுச்சு. சோ அட்டாக் டைட்டன் திரும்பி வர போறது கிடையாதுன்றதா உண்மை. சோ வில்லன் சாகா கிட்டத்தட்ட 2-3 மாசம் கிட்ட ஒரு ஃபேக் அப்டேட்ல ஓடி இருந்திருக்கு, அது ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுவுமே ஒரு ஃபேக்னு சொல்லி போட்டானுங்க. சோ வில்லன் ஸ்டேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிக்கல, ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலன்றதாங்க உண்மை. ஓகேவா? சோ இன்னைக்கு படி வந்து ஒரு அனிமே ரிவ்யூ வந்திருக்கணும், பட் வரல. சோ நாளைக்கு நான் போட பார்க்கறேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஏஓடி ஒரு வீடியோ இருக்குது. சோ அந்த வீடியோ ஓரளவுக்கு டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டில் பாப்போமே. சோ எனிவே गाइस சும்மா போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, சொன்னதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் கடை சத்தலாமா?